ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நம்புவீங்களா? ஆனால் அதுதாங்க உண்மை. ஏன் அப்படின்னா, அந்த ஆப்பிள் ஃபோன் அவங்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதனால அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்க போகிறது கிடையவே கிடையாது. அந்த ஆப்பிள் ஃபோன் அவங்க கைக்கு வருது பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் அவங்கள சந்தோஷப்படுத்த வைக்குது. எப்படின்னு பாருங்கள். ஆப்பிள் ஃபோன் நினச்ச உடனே வாங்க போகிறது கிடையாது. நினைக்கிறோம், வெயிட் பண்ணுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். ஹியூமன் அந்த சைக்காலஜியோட டெண்டன்சியே பார்த்தோம் அப்படின்னா ப்ளஷர் சீக்கிங் தான். ஒன்று, எனக்கு சந்தோஷம் வேணும், எது வேண்டான்னா கஷ்டம் வேண்டாம். ஆனால் இந்த ஒரு பொருளை நான் ஆசைப்பட்டு வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது எனக்கு கஷ்டமாக ஆக அதோட ப்ளஷர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதனால தான் இந்த தியரி வந்து இங்கே அப்ளை ஆகுது. ஆனால் நம்ம குழந்தைங்க கேட்காததுக்கு முன்னாடியே நம்ம எல்லாருமே கொடுத்துட்றோம், எல்லாத்தையுமே கொடுத்துட்றோம். கேட்டால் உடனே கொடுத்துரும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிருது. அப்போ அந்த பெயினே அவங்க அனுபவிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த பிரெயின் என்ன ஆக மாட்டேங்குது அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அது வளர மாட்டேங்குது. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸு, கரியரு, ஹெல்த்து, ஃபினான்ஸு எல்லா